மதுரையில் அழகர் இறங்குறப்ப கூட இவ்வளோ கூட்டம் இல்லை, அண்ணன் இறங்குறப்ப பாருங்க. அடா ஆமாங்க, இன்னைக்கு அண்ணனோட மாநாட பார்க்கணுங்கிறக்காண்டி வெள்ளச்சட்டையெல்லாம் போட்டு விருத்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம பசங்க எல்லாரும் மாநாடு கூட்டு போறதுக்காகவும் ரசிகர் மன்றத்தில் இருந்து பஸ் சாப்பாடு எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் போறப்பவும் அண்ணன் பாட்டை போட்டு வைவை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். என்னடா இது பார்க்கிங்கா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங்ல எவ்வளவு வண்டி கிடக்குதுன்னு. பார்க்கிங்ல இருந்து ஸ்டேஜ் கிட்ட போறதுக்கு 1.5 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், காசு கொடுத்து கூட்டா கூட இவ்வளவு கூட்டம் வராது. காசே கொடுக்காம இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா அது அந்த ஒருத்தருக்காக மட்டும்தான். ஒரு வழியா ஸ்டேஜ் என்ட்ரன்ஸுக்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே தான் கூட்டமா இருக்குன்னு பார்த்தா உள்ள அதுக்கு மேல கூட்டமா இருக்கு. நைட்ல இருந்தே வந்து படுத்து கிடந்திருப்பாங்க போல. இந்த கூட்டத்துக்குள்ள எங்க இருந்துங்க அவரை பார்க்க? பாப்பமா பார்க்க மாட்டேனே தெரியல. அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா ஸ்டேஜ் கிட்ட வரைய வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு ஒரு 50 மீட்டர் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இவ்வளவு வெயில இவ்வளவு கூட்டத்துக்குள்ள நிக்கிறேனே, இதெல்லாம் எதுக்காக? அவரை பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. அண்ணன் வந்துட்டாருங்க. ஐயோ தலைவா தலைவா, கண்ணில் கண்ணீர் மழை